As I was praying today, the Lord gave me a wonderful verse and He said, I will bless my people in the same way. நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த நேரத்தில் ஒரு அருமையான வார்த்தையை தேவனுக்கு கொடுத்து, இந்த வசனம் உன்னை ஆசீர்வதித்தது போலவே கூடி வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு வாக்களித்தார். Can anyone read this verse? Genesis 41:49. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். இப்படி யோசேப்பு அளவிழந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. God always blesses us beyond measure, isn't it? தேவன் எப்பொழுதுமே நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார், அப்படிதானே? Because He is the God of abundance. ஏனென்றால் அவர் அளவுக்குட்படாத சம்பூரண பெருக்கத்தின் தேவன். The word says Joseph stored up huge quantities of grain like the sand of the sea. இங்கே வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். Like the sand of the sea. கடற்கரை மணலை போல. This is the language of God. இதுதான் தேவனுடைய பாஷை. Whenever the Lord blessed His people, He always said, I will bless you like the sand of the sea. எப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்தாரோ அப்பொழுதெல்லாம் கடற்கரை மணலை போல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றுதான் அவர் சொல்லுகிறார். He blessed Abraham like that. That we can see in Genesis 22 and 17. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஆபிரகாமையும் இப்படியாகத்தான் அவர் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். He says, I will bless you and your descendants as numerous as the sand of the sea. அவர் சொல்லுகிறார், நான் உன்னையும் உன் சந்ததியையும் கடற்கரை மணலைத்தனையாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். And again he says to Jacob in Genesis 32 and 12. மீண்டுமாக ஆதியாகமம் 32:12 யாக்கோபை பார்த்தும் சொல்லுகிறார், I will surely make you prosper and I will make you like the sand of the sea. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணி கடற்கரை மணலை போல உன்னை திரளாய் வர்த்திக்க பண்ணுவேன். Which cannot be counted. எண்ணிறந்ததாய் அது இருக்கும். If God blesses us, we cannot count the blessings. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரானால் அந்த ஆசீர்வாதத்தை எண்ணி தொகையிடவே முடியாது. That's why David said in Psalm 40 and 5. ஆகவேதான் 40ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். We cannot speak of the things that the Lord has done. கர்த்தர் செய்தவைகளை வாய்விட்டு விவரித்து சொல்லி முடிக்கவே முடியாது. It cannot be counted. அதை எண்ணி தொகையிடவும் முடியாது. Our Lord is so benevolent when we trust in Him. நாம் நம்முடைய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய தேவன் இந்த அளவுக்கு தயாபரராய் தாராளம் உள்ளவராய் இருக்கிறார். When did God bless Joseph like this? தேவன் எப்பொழுது யோசேப்பை இவ்விதமாக ஆசீர்வதித்தார்? When Joseph was so obedient to God, the Lord blessed him, spoke to him, He revealed things to him and blessed him beyond measure. யோசேப்பு தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்திருந்த பொழுது யோசேப்போடு கூட தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பேசிய தேவன் பல உத்திகளையும் யோசனைகளையும் யோசேப்புக்கு தெரிவித்து அளவிட முடியாத அளவுக்கு அதிகமாய் யோசேப்பை ஆசீர்வதித்தார். As we see in Genesis 41 and 15. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, When Pharaoh said, I had a dream, Joseph. 15ஆம் வசனத்திலே பார்வோன் யோசேப்பை பார்த்து ஒரு சொப்பனம் கண்டேன் என்று சொல்லுகிறார். No one can interpret it. அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவனாலும் முடியவில்லை. But I have heard it said of you that when you hear a dream, you can interpret it. ஆனால் பார்வோன் சொல்லுகிறார்,
நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை விளக்கி சொல்லுவாயாமே என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். Pharaoh simply believed in Joseph. பார்வோன் அப்படியே யோசேப்பின் மேல் நம்பிக்கை வைத்தார். So Joseph could have easily said, I can do it. உடனடியாக யோசேப்பு ரொம்ப சுலபமாக என்னால முடியும் என்று சொல்லியிருந்திருக்கலாம். But what did he say? ஆனால் யோசேப்பு என்ன சொன்னார்? In the next verse he said, I cannot do it. அடுத்த வசனத்திலே நான் அல்ல, என்னால் அதை சொல்ல முடியாது என்கிறார். But God will give Pharaoh the answer he desires. ஆனால் தேவனே பார்வோனுக்கு தாம் விரும்புகிற மங்களகரமான உத்தரவை அருளிச் செய்வார். This is the obedience Joseph had. இதுதான் யோசேப்பிடம் இருந்த கீழ்ப்படிதல். Dear friends, what is meant by obedience? அன்பு நண்பர்களே, கீழ்ப்படிதல் என்றால் என்ன? Obedience is submitting ourselves to God's controlling power. கீழ்ப்படிதல் என்றால் தேவனுடைய அடக்கி ஆள்கிற கட்டுப்படுத்தும் வல்லமைக்கு முழுவதுமாக அடிபணிந்து நம்மை விட்டு கொடுத்து விடுவதாகும். Always doing the will of God. எப்பொழுதுமே தேவ சித்தத்தை மாத்திரம் செய்வது. Joseph was obedient to God. யோசேப்பு தேவனுக்கு கீழ்ப்படுகிறவராய் இருந்தார். Wherever he was so careful to listen to the word of God. யோசேப்பு எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ எல்லா இடங்களிலேயும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதில் மிக மிக கருத்தும் கவனமும் உள்ளவராய் இருந்தார். In Romans 5:19 the Bible says, ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, through the obedience of one man the many will be made righteous. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். Dear friends, in Romans 16:19 the Bible says, ரோமர் 16ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்திலே வேதாகமம் சொல்லுகிறது, Paul said this to Romans, ரோமருக்கு பவுலடியார் இதை சொல்லுகிறார், everyone has heard about your obedience. உங்களுடைய கீழ்ப்படிதலை குறித்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். So I am full of joy. ஆகவே நான் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்கிறேன். So I want you to be wise about what is good. ஆகவே நன்மைகளுக்கு நீங்கள் ஞானிகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். But innocent about what is evil. ஆனால் தீமைக்கோ நீங்கள் அப்பாவிகளாய் பேதைகளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Dear friends, அன்பு நண்பர்களே, a man, Paul, if he can be so joyful to hear the obedience of Romans, ரோமபுரியில் குடியிருந்த விசுவாச மக்கள் கீழ்ப்படுகிறார்கள் என்பதை கேட்டு மனுஷராயிருந்த பவுலடியாரே இவ்வளவு சந்தோஷப்படுவாரானால், how much more our loving Lord will be joyful when he knew that we are obedient to God. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அவருக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை பரமபிதா அறிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாய் அவர் மீது மகிழ்வார். Our loving Jesus says, only one thing is needed. நம்முடைய அன்பு நேசர் இயேசு சொல்லுகிறார், தேவையானது ஒன்றே. Mary has chosen a good part. மரியாள் ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். Let us also choose a good part. நாமும் கூட நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். That is obedient to God. அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருத்தல். A lady, her name is Reggie. ரெஜின் என்ற பெயருடைய ஒரு பெண்மணி இருந்தார்கள். She was washing her dishes in her home. வீட்டிலே பாத்திரங்களை கழுவிக் கொண்டிருந்தார்கள். And 5-year-old boy called Jimmy, he came running to her. அவளுடைய 5 வயது மகன் ஜிம்மி தாயாரை நோக்கி ஓடி வந்தான். He is a neighbor to her. அந்த பையன் அந்த அம்மாவுடைய பக்கத்து வீட்டுக்காரன். He was only 5 years old. 5 வயது தான் அந்த பையனுக்கு. And he was trying to come through the back door of that lady. அந்த பெண்மணியினுடைய வீட்டின் பின்புற வாசல் வழியாக உள்ளே வர அவன் முயற்சித்தான். But then as she was washing the dishes, she started to shout
saying, "Don't come through the back door." ஆனாலும் பாத்திரம் கழுவி கொண்டிருந்த இந்த அம்மையாரோ பின்வாசல் வழியாக வராது என்று சத்தம் போட ஆரம்பித்தார்கள். She said, "Just now I painted my back door and it is wet, so don't touch that door." இப்பொழுதுதான் பின்வாசல் கதவுக்கு நான் பெயிண்ட் அடித்திருக்கிறேன், இன்னும் ஈரம் காயவில்லை, ஆகவே அந்த வழியாக வராதே, தொட்டு விடாதே என்று சத்தம் போடுகிறார்கள். But then the little boy who used to mess up things, he said, ஆனால் எப்பொழுதுமே குறும்பு செய்கிற இந்த சிறு பையன் இப்படி சொல்லுகிறான், "Auntie, I'll be very careful. ஆண்டி நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன், I will not touch the door, நான் அந்த கதவை தொடவே மாட்டேன், but then I will come into through the door." ஆனாலும் அந்த வாசல் கதவு வழியா உள்ள வந்துருவேன். But then she again shouted, "No, don't do that." இப்பொழுது மறுபடியும் உள்ளிருந்த அந்த அம்மையார் செய்யாதே என்று சத்தம் போடுகிறார்கள். Again he said, "I will be very, very careful." திரும்பவும் அவன் சொல்லுகிறான், சிறு பையன் குறும்புக்காரன், இல்லம்மா நான் ரொம்ப ரொம்ப கவனமா ஜாக்கிரதையா இருப்பேன். But then this lady said, "I don't want your carefulness. ஆனாலும் அப்பொழுது அந்த அம்மையார் சொன்னார்கள், உன்னுடைய ஜாக்கிரதை எல்லாம் எனக்கு தேவையில்லை, I want your obedience." எனக்கு வேண்டியதெல்லாம் உன் கீழ்ப்படிதல் தான். And again as she was shouting, this boy closed his ears and he said, okay, I'll obey you, I'll come through the front door. அந்த அம்மையார் அதிகமாக சத்தம் போட சிறு குறும்புக்கார பையனோ இரண்டு காதுகளையும் கையில் விரல் வைத்து பொத்தி கொண்டவனாய், சரி நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி முன்வாசல் வழியாக வருகிறேன் என்றான். Dear friends, like that we may be saying, "Lord, I will walk through the plans of my own and I will be very careful." அதை போலவே தான் நாமும் கூட ஆண்டவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு கேட்கும் பொழுது, ஆண்டவரே நான் மிகவும் கவனமாக இருப்பேன், ஆனாலும் என்னுடைய சொந்த திட்டங்களிலே எந்த சிக்கலிலும் சிக்கிக்கொள்ளாமல் செயல்படுவேன் என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோம். I will proceed with my plan and I will be very careful. நான் விரும்பின என் திட்டத்தின்படி நான் செயல்படுவேன், ஆனால் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன். But God doesn't want our carefulness. நம்முடைய ஜாக்கிரதையின் விழிப்புணர்வு ஆண்டவருக்கு தேவையில்லை. He wants our obedience. நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதலை மாத்திரமே. Our God is so gracious to us and He speaks to us through our dear brother Paul Dinakaran. நம்முடைய தேவன் நம் மீது மிகவும் கிருபையுள்ளவராய் இருக்கிறபடியினால் அன்பு சகோதரர் பால் தினகரன் மூலமாக நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். How privileged we are to hear the word of God constantly. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்க கொடுத்து வைத்திருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியசாலிகள் பாருங்கள். It is hard to obey the word of God. ஆனாலும் கேட்கிற தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதோ மிகவும் கடினமாக இருக்கிறது. Many times we will try to make ourselves very comfortable. அதிகமான நேரங்களிலே நமக்கு சௌகரியம் ஏற்படுகிற நிலையிலே நாம் பார்த்து கொள்கிறோம். But then when we obey the vision of God and the mission of God, surely we will see the blessings following us. ஆனாலும் தேவன் தந்த தரிசனத்துக்கும் அவர் வகுத்து கொடுத்த பணி திட்டத்துக்கும் கீழ்ப்படியும் பொழுது கவனமாய் இருக்கிற நிலையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கெடுக்கிறதை பார்க்க முடியும். See, Joseph went through so much tribulations. யோசேப்பை பார்க்க போனால் சொல்ல முடியாத உபத்திரவ சித்திரவதையின் பாதையிலே பயணித்தார். He would have cried out like Jesus cried, my God, why have you forsaken me?" என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு அழுது கதறினது போலவே யோசேப்பும் அழுகுரலை ஏறெடுத்திருந்திருப்பார். But then as the Lord was speaking to him constantly, ஆனாலும் கர்த்தரோ இடைவிடாமல் தொடர்ந்து யோசேப்போடு பேசிக்கொண்டே வந்தது நிமித்தம் he could withstand all the trials. வாழ்க்கையிலே தான் சந்திக்க நேர்ந்த எல்லா பரீட்சைகளின் பாடுகளிலேயும் நின்று தாக்கு பிடிக்க முடிந்தது. We have also gone through enough, dear friends. அன்பு நண்பர்களே, நாங்களும் கூட போதுமான அளவுக்கு பாடுகளின் பாதையில் கடந்து வந்து விட்டோம். But God is in the midst of us. ஆனாலும் தேவனோ எங்கள் நடுவில் இருக்கிறார். We will never fear harm anymore. இனியும் எந்த பொல்லாப்புக்கும் தீமைக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். No more disaster. இனி நாசம் இருப்பதில்லை. The Lord has put an end to that. எல்லா நாச மோசத்திற்கும் தேவன்
ஒரு முடிவு கட்டிவிட்டார். God has been speaking to us constantly. தொடர்ந்து தேவர்களோடு பேசிக்கொண்டே வருகிறார். And he is saying, I have kept all the evil things away from you. கர்த்தர் சொல்லுகிறார் மிக தெளிவாக, எல்லா தீங்கையும் எல்லா துஷ்ட கிரியைகளையும் நான் உங்களை விட்டு முற்றிலுமாய் அகற்றிவிட்டேன். I have stopped the devil to harm you. இனி பிசாசு உங்களை தீங்கு செய்யக்கூடாதபடி அவனை தடுத்து நிறுத்திவிட்டேன். Once when I was fasting and praying, the Lord revealed this mystery to me. ஒரு முறை நான் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்திலே இந்த ஒரு ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். I had a strange feeling that day. அந்த நாளிலே ஒரு வினோதமான இனம் புரியாத உணர்வை நான் அடைந்தேன். I felt as if the Lord has kept every evil away from us. எல்லா தீங்கையும் சகலவிதமான பொல்லாப்பையும் எங்களை விட்டு கர்த்தர் தூரமாய் விலக்கி போட்டு விட்டதை உணர்ந்தேன். And on that very day, as we were praying as a family, அந்த நாளில் தானே நாங்கள் குடும்பமாக ஜெபித்துக் கொண்டிருந்த போது my husband asked my children to read Psalm 6 and 7. அந்த நாளிலே என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகளை 6ம் 7மான சங்கீதத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டார்கள். Can we read that? வல்லமையை இடை கட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். Who still the roaring of the sea, the roaring of their waves and the turmoil of the nations. சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அவர் அமர்த்துகிறார். He still the roaring of the sea. சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அவர் அடக்கி அமைதிப்படுத்துகிறார். That verse touched me very much. அந்த வசனம் என்னை அதிகமாய் என் உள்ளத்தை தொட்டுவிட்டது. And I said within me, the Lord has given us peace, peace, peace. கர்த்தர் நமக்கு சமாதானத்தை 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 தந்து விட்டார் என்று எனக்குள்ளாகவே நான் சொல்லிக்கொண்டே, We will never again fear any disaster. இனி எந்த அழிவையோ நாச மோசத்தையோ கண்டு நாம் பயப்பட மாட்டோம். Praise God. தேவனுக்கே துதி உண்டாகட்டும். Praise God. தேவனுக்கே துதி He உண்டாகட்டும். will do that in future. வருங்காலத்திலே நிச்சயம் அவர் நமக்கு அப்படி செய்வார். When we are faithful in small things, கொஞ்சத்தில் நாம் உண்மையா இருக்கும்போது we will be ruler over many things. அநேகத்தின் மேல் நாம் அதிகாரிகளாய் இருப்போம். The Lord will say to us, well done, faithful servant. கர்த்தர் நம்மை பார்த்து நல்லது உண்மையும் உத்தமமும் உள்ள ஊழியக்காரனே என்று தட்டி கொடுப்பார். He'll say, I'll put you in charge of many things. அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லுவார். As Joseph was remained faithful to God, தொடர்ந்து யோசேப்பு தேவனுக்கு உண்மையுள்ளவனாகவே இருந்து வந்தது நிமித்தம் not only the people of Egypt came to him, எகிப்து தேசத்து குடிகள் அவரிடத்தில் வந்தது மாத்திரமல்லாமல் the people of the whole world came to him. அகில உலகத்திலும் இருந்து பன்னாட்டு மக்களும் யோசேப்பை தேடி அவன் தயவை கண்டடையும்படி வந்தார்கள். This will happen to us also. நமக்கும் கூட இப்படி நடக்கும். The people of the whole world will come in search of us, அகில உலக மக்களும் நம்மை தேடி வருவார்கள். to see Jesus in us. நம்மிலே இயேசுவை பார்க்கும்படி வருவார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Shall we all thank God for this wonderful promise? இந்த அற்புதமான வாக்குத்தத்தத்துக்காக நாம் எல்லாரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? Today we are going to rejoice over this blessing. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நாம் மகிழ்ந்து கலிகூர போகிறோம். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. For your wonderful promise, Lord. உம்முடைய அற்புதமான வாக்குத்தத்தத்துக்காக நன்றி அப்பா. Thank you, Jesus. அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் Thank you, இயேசுவே. Jesus. நன்றி இயேசுவே. Lord, you are going to bless all our partners, கர்த்தாவே எங்கள் பங்காளர்களாய் இருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். all our staff members, எங்களுடைய ஊழிய அலுவலக பணியாளர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீர். all our students, Master, எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீர். those who are
joined with us, Lord, every one of us. எங்களோடு கூட சேர்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். Thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Thank you, Father. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. We receive your blessings right now. இப்பொழுதும் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Lord, you are going to be with us. கர்த்தாவே, நீர் எங்களோடு கூடவே இருக்க போகிறீர். With us. எங்களோடு கூடவே. Lord, the Spirit of God is going to be with us. கர்த்தாவே, தேவனுடைய ஆவியானவர் எங்களோடு கூடவே இருக்க போகிறார். You were with Joseph. யோசேப்போடு கூட நீர் இருந்தீர். He was so wise and discerning. பகுத்தறிவதிலே நிதானிப்பதிலே அவ்வளவு ஞானமாய் யோசேப்பு நடந்து கொள்ள வைத்தீர். He had the Spirit of God. தேவனுடைய விசேஷித்த ஆவி யோசேப்புக்குள் இருந்தது. Let the same anointing come upon us also, Lord. அதே அபிஷேகம் எங்கள் மீதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. Whoever is joined with me in prayer, let them have it right now. இப்பொழுதும் என்னோடு கூட இணைந்து ஜெபத்திலே கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்களாக. Let the spirit of discerning come upon them, Lord. இந்த நிதானித்து அறிகிற அந்த பகுத்தறிவின் ஆவி இப்பொழுது ஒரு பிள்ளைகளுக்குள் வருவதாக. Let them have it. இப்பொழுது இவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்களாக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Thank you, Lord Jesus. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. Whatever he did, the Lord prospered. அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். Thank you, Lord. அதற்காக நன்றி ஆண்டவரே. You will bless us also, Lord. எங்களையும் அவ்விதமாகவே நீர் ஆசீர்வதிப்பீர். You will prosper us. எங்கள் வழிகளையும் வாய்க்க செய்து நீர் எங்களை செழிக்க பண்ணுவீர். Thank you, Lord. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் Thank ஆண்டவரே. you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. Father, we will obey you, Master. அப்பா பிதாவே, எங்கள் எஜமானனே, உம்முடைய சத்தத்துக்கு வார்த்தைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிவோம். In everything, Lord. நீர் சொல்லுகிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே. In everything you say. நீர் சொல்லுகிற எல்லாவற்றிலும் அப்பா. Thank you, Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. உமக்கு நன்றி For கர்த்தாவே. you are giving us this heart. இன்றைக்கு இந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு நன்றி. We commit ourselves to you, Master. எஜமானனே, முழுவதுமாக எங்களை உம்மிடம் அர்ப்பணித்து விடுகிறோம். Let us not say we'll be careful. நாங்கள் கவனமாய் இருக்கிறோம், ஜாக்கிரதையாய் இருப்போம் என்று நாங்கள் சொல்ல போவதில்லை. But then we will say we will obey you, Lord. ஆனால் அதற்கு மாறாக கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லுகிறோம். Thank you, Jesus. உமக்கு நன்றி இயேசுவே. Lord, thank you for filling them with your spirit, Lord. கர்த்தாவே, உம்முடைய விசேஷித்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பினபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா. Continue to bless them, Lord. தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பீராக. Guide them, Master. இவர்களை வழிநடத்தி செல்லும் ஆண்டவரே. Help us to walk in your plans, Lord. உம்முடைய திட்டங்களிலே நாங்கள் நடைபோட எங்களுக்கு உதவி செய்வீராக. Thank you, Jesus. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.